இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலும் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனை வேலையில் இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்ப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இருந்த நிலைமையில் எல்லாரும் சோத்தம் ஆராதனைக்கு ஆயத்தமாக இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். ஆராதனைக்கு முன்பாக ஒரு சிறு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற அங்கு நல்ல தகப்பனை இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை ஆராதனை செய்யும்படியாக நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு அவை விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் ஏறெடுக்கிற பாடல்கள், ஆண்டவரே தியானிக்கிற வசனங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகள் எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி கொடுங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகள் நமக்கு மேல உண்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் சுபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். முதலாவது பாடலாக ஸ்தோத்திரம் துதி பாத்திரா இன்றும் இன்றும் துதித்திடுவேன் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடும். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, அழுவாமல் என்னை உமக்காக, உமக்காக எடுத்தீரையும் உமக்காக, எடுத்தீரையும் உமக்காக, கொடுத்தீரையும் உமக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. அல்லல்கள் யாவும் அறுத்தீரே, அல்லல்கள் யாவும் அறுத்தீரே. அனையும் எனையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை
ஆமென். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். இரண்டாவது பாடலாக நாம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் எல்லாம் சேர்ந்து. கர்த்தர் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு
செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சோதரம். மூன்றாவது பாடலாக பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோக வந்தாரையா என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். இரண்டாவது மூன்றாவது சரணங்கள் பாடும் பொழுது நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெப நிலைமையில நாம் காணப்படுவோம். ஆமென். சோதரம். கர்த்தர் நாமத்தில் அசைவாடுவாராக. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா மனிதரை நீக்கவே பரலோகம் சிலுவை சுமந்தாரையா பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா மனிதனை நீக்கவே பரலோகம் கேட்கவே சிலுவை சுமந்தாரையா துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா எங்கள் இயேசுவே எங்கள் இயேசுவே எங்கள் இயேசுவே எங்கள் இயேசுவே கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா அந்தஸ்தை கேட்கவில்லை ஆஸ்தியை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா ஆஸ்தியை ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா நான் தேடி போகவில்லை என்ன தேடி வந்தார். எத்தனை பேர் உண்மையை சொல்ல முடியும்? என்ன தேடி வந்தாரையா எங்கள் இயேசுவே எங்கள் இயேசுவே எங்கள் இயேசுவே எங்கள் இயேசுவே தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். ஆமென். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். ஆமென். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார் கண்மாலை மேல் நிறுத்திடுவார். எல்லாரும் முழங்கால் படித்து கண்மாலை மேல் நிறுத்திடுவார். எங்கள் இயேசுவே 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 தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. ஆமென். ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. ஆமென். தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. தேடி போகவில்லை என்னை தேடி வந்தார். மறுபடியும் சொல்லுங்க. நான் தேடி போக என்ன தேடி வந்தவர் இயேசு. மறுபடியும் சொல்லுங்க. நான் தேடி போகவில்லை என்ன தேடி வந்தாரையா இயேசு. நான் தேடி போகவில்லை
பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீ தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை நீர் கேட்கிறதுக்காய் நன்றி ராஜா. எங்கள் உள்ளத்தை நீர் கேட்கிறதுக்காய் நன்றி ராஜா. இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே சபா, ஆண்டவரே, எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நாம கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எல்லாரும் அர்ப்பணிக்கிற வண்ணமா கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாம எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, தாய் எங்களை மறந்தாலும், தந்தை எங்களை மறந்தாலும், ஆண்டவரே, நீ ஒரு நாளும் எங்களை மறக்காதவர், நீ ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாதவர். நாமே கரங்களை பிடித்து கண்மலை மேல நிறுத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாமே எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துற வண்ணமா எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நாமே நன்றி ஆண்டவரே. உயர்த்துகிறோம் ராஜா. நீ பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர் ஆண்டவரே சபா. ஆராதனை வேளையிலே ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே சபா. இம்மட்டுமா எங்கள் பாடல் பகுதியில் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் அசைவாடினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இனி வருகிற ஒவ்வொரு பகுதியில் நீர் அசைவாடுவீராக. எங்களுக்குள்ள ஒரு மனதை கர்த்தர் கட்டளையிடுவீராக ராஜா. உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் மத்தியில் அசைவாடுங்க. ஆசீர்வதை பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் சுபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தரை மட்டுமாய் நம்மத்தில் அசைவாடினபடினாலே கரங்கள் தட்டி நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரி. இனி வருகிற ஒவ்வொரு பகுதிகளும் கர்த்தர் நம்மத்தில் அசைவாடும்படியாய் கரங்கள் தட்டி ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு, நம்ம எல்லாரும் நேர் முழங்கால் படிக்கிட்டு நம் சபை பாடலை நாம் பாடுவோம். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக.
ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் நல்ல தகப்பனே, தருமையான இந்த ஆராதனை வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேலையில் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எல்லா தடைகளையும் கத்தர் மாற்றி ஆண்டவரே ஒரு மனமாய் இணைந்து ஆராதனை செய்ய கத்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி ராஜா. இந்த நேரத்தில் ஆண்டவரே சபா கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் சுபிக்கிறோம் ராஜா. ஆராதனை செய்ய ஆயத்தமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கடந்த நாட்கள் எல்லாம் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்துகிற ஆண்டவரே, இனி வருகிற நாட்கள் எல்லாம் கத்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, சபை பிள்ளைகளை சபை விசுவாசிகளை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிங்க. சிறியோர் முதல் பெரியவர் வரை எல்லாரையும் கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே எந்த ஒரு பொல்லாப்பும் பாதிப்பும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய கூடாரத்தின் மேல தெளிக்கப்படட்டும். ஆண்டவரேப்பா, ஆண்டவரே எல்லா தேவைகளையும் சந்திங்க. அடிப்படை காரியங்கள் எல்லாம் கத்தர் சந்திப்பீராக ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே சப்பா தெய்வ சத்தத்தை உடைய பிள்ளைகள் கேட்கட்டும். ஆண்டவரே, ஆமே உடைய வசனத்துக்கு ஆண்டவரே தங்களை விட்டு கொடுக்க கத்தர் உதவி செய்வீராக ராஜா. முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமா எங்கள் மத்தியில் நீர் அசைவாடினதுக்காய் நன்றி ஆண்டவரே. இனி வருகிற ஒவ்வொரு பகுதியிலும் உங்க நாம மகிமைப்படட்டும். தெய்வம் தாமே எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆமே உங்க வருகைக்கு உங்களுடைய வருகைக்கு கத்தரங்களை ஆயத்தப்படுத்துவீராக, கத்தரங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக ராஜா. முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சோத்திரம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று சங்கீத பகுதியை வாசிப்போம். கர்த்தர் அனுமதித்த சங்கீத பகுதி சங்கீதம் 11. நாம் எல்லாரும் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 11. ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பற்றியை போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எகிம்படி தங்கள் அம்புகளை நாணிலே தொடுகிறார்கள். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறது, நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மறுபுத்தரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் கடுங்கொடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதி மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. ஆமென். நம்ம எல்லாரும் ஆமென். சூத்திரம் முழங்கால் படியிட்டு நம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லாரும் நம் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். சங்கீதத்தில் வாசித்த பிரகாரமாய் கர்த்தர் ஆமென் நம்மை நோக்கி பார்க்கிறவராய் காணப்படுகிறார். அவருடைய கண்கள் நம் மேல நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தர் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறார். ஆமென். நம்ம எல்லாரும் ஆண்டவரை துதித்து கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். கடந்த நாட்களில் நம்ம குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். சோது நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். அந்த காரியத்தை எல்லாம் நினைத்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி, எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உங்க நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை துதிங்க. எல்லாரும் மௌனமாக இருக்க தேவையில்லை. எல்லாரும் ஆண்டவர் செய்த நன்மைகளை துதிங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனையோ அற்புதங்கள் செய்திருக்கிறார். ஆமென். அவைகள் எல்லாம் எண்ணி பார்த்தால் ஆமென் சொன்ன எண்ணிக்கைக்கு அடங்காதவைகளாய் காணப்படும். ஆமென். அந்த நன்மைகள் எல்லாம் நினைத்து பார்த்து ஒரு நன்றி ஆமென் ஒரு நன்றி அறிவு உள்ளவர்களாய், ஒரு உணர்வு உள்ளவர்களாய் கர்த்தரை துதிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, நீர் காட்டுகிற வழியில நாங்கள் நடக்க விரும்புகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் வெளிப்படுத்துகிற பாதைகளில் நாங்கள் நடக்க பிரயாசப்படுகிறோம் ஆண்டவரே. உம் பாதம் ஒன்றை பிடிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே ஆமை உம்மை துதிக்கிறோம் ராஜா. இயேசுவை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து உங்கள் இருதயத்தை அர்ப்பணித்தவர்களாய் ஆண்டவரே அப்பா, நீர் காட்டுகிற வழியில் நாங்கள் நடக்க விரும்புகிறோம் அப்பா. நீ சொல்லுகிற காரியங்களை செய்ய நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. ஆண்டவரே உங்கள் பாதம் ஒன்றே போதும் ஆண்டவரே அப்பா. உலகத்தில் வேறு ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லப்பா. உங்கள் பாதம் மாத்திரம் போதும். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆராதனை வேளையில் ஒரு உணர்வுள்ளவர்களாய் அர்ப்பணித்தவர்களாய் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே உங்கள் பாதம் மாத்திரம் போதும் இயேசப்பா. உங்கள் பாதம் மாத்திரம் போதும் ஆண்டவரே. உங்கள் பாதம் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசு. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் என் அன்பு இயேசு. மறுபடியும் சேர்ந்து நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசு. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை
இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டால் பாதை காத்த கர்த்தருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டால் ஆமென், பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லை. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. ஆமென், ஆராதனை இயேசுவுக்கே. ஆமென், ஆமென். உண்மையாய் உண்மையாய் ஆராதனை இயேசுவுக்கே. ஆமென். நம் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்திருக்கிற வேளையில பாதை காட்டின நம்முடைய ஆண்டவருக்கு எல்லாரும் சேர்ந்து ஆராதனை. ஆமென், ஆராதனை இயேசுவுக்கே. உலகளவா சக்கரதலவா. ஆமென். நாம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எங்கள் ஆராதனை இயேசுவுக்கே சொல்லி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே. உலகளவா சக்கரதலவா. ஆராதனை இயேசுவுக்கே. ஆமென். எங்கள் ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை 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 தெய்வமே. எங்கள் ஆராதனை உமக்கே ஆண்டவரே. இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. உங்களை நிரப்பட்டோ நிரப்பட்டோ. ஆராதனை பரிசுத்தமுள்ளவரே. ஆராதனை எங்கள் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே, எங்கள் சரீரத்தில் ஆண்டவரே, எங்கள் உடலில் என்ன சம்பவித்தாலும் எங்கள் ஆராதனை இயேசுவுக்கே. எங்கள் ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை இயேசு. உலகளவா சக்கரதலவா. உலகளவா ரக்கதலவா. வல்லமை வல்லமை தேவ பிரசன்னங்களை நிரப்புகிறதுக்காய் நன்றி. வல்லமைகளை ஆளுகை செய்கிறதுக்காய் நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம், என் வாழ்க்கையில நன்மை செய்த ஆண்டவருக்கு, ஆமை என்னை பாதுகாத்த ஆண்டவருக்கு, என்னுடைய நிழலாய் இருந்து எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்த ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். பார்வோன் சேனைகளை தொடர்ந்து வந்தபோது, செங்கடல்கள் எரிகோ கோட்டைகளுக்கு முன்பாக இருந்த பொழுது எங்களை பாதுகாத்த தெய்வமே, உமக்கு ஆராதனை. ஆமென். நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை தடவை அந்தகாரம் சூழ்ந்திருந்தது, எத்தனை தடவை பாதையே தெரியாம நம்ம திகைத்து போய் நின்றோம். அந்த நேரத்திலாம் ஆண்டவன் நமக்கு பாதையை காட்டினார் அல்லவா. ஆண்டவன் நம்மளை கரம்பிடித்து வழி நடத்தினார் அல்லவா. அவருக்கு நம்ம ஆராதனை செலுத்த வேண்டும். அவருக்கு ஆமென் சொல்லு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். ஆமென். காற்றையும் கடலையும் அடர்த்தின அற்புத வார்த்தைகளுடைய நம்முடைய ஆண்டவர், அற்புதமான பாதங்களுடைய நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லவா. அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாம் ஒரு அர்ப்பணிப்போடு, ஒரு அமைசுத்தம் ஒரு உணர்வோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. பார்த்து ஆண்டவரே, அப்பா நீ சொன்னால் போதும் செய்தி, நீர் காட்டும் வழியில் நடப்பை, உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசு. எல்லாம் சொல்லுங்க பாக்க. உள்ளத்தை ஆழத்திலிருந்து ஆண்டவரே, உங்க பாதம் ஒன்றை நான் பிடிப்பேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எல்லா மனிதர்களும் பணத்தை தேடி, பொருளை தேடி, உறவு பாசத்தை பாதுகாப்பை தேடி ஓடினாலும் நாங்கள் உங்க பாதத்தை மாத்திரம் தேடுகிறவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க ராஜா. உண்மை மாத்திரம் நாங்கள் தேடுகிறோம் ஆண்டவர். உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. மரியாதை போட பாதம் ஒன்றே போதும், தேவையானது ஒன்றே, அது கர்த்தருடைய பாதம். ஆமென். நன்றி ஆண்டவரே. நீர் சொன்னால் போதும் செய்வீர், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசு.
நடப்பேன் உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே நீ சொன்னால் போதும் செய்வேன் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே நன்றி ஆண்டவரே நீ சொன்னால் போதும் ஆண்டவரே ஆராதனை வேளையில இதை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம் ராஜா நீர் காட்டுகிற வழியில ஆண்டவரே நீர் காட்டுகிற பாதையில நடக்க விரும்புகிறோம் ராஜா எங்கள் சுயத்தின்படி அல்ல எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல நீர் காட்டுகிற வழியிலே நாங்கள் நடக்க விரும்புகிறோம் ராஜா முழுமையாய் விட்டு கொடுக்கும் ஆராதனை வேளையில எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரேப்பா ஆண்டவரே கடந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவரே சப்பா எங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்கிறவராய் ஆண்டவரே அவன் உதவி செய்கிற ஒரு நண்பராய் நீர் வெளிப்பட்டதுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே நீர் எங்கள் ஆராதனையிலே ஆண்டவரே எங்கள் துதிகள் நீர் பிரியப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா நீரே பெரியவர் நீரே உயர்ந்தவர் உம்மை போல ஒரு தெய்வம் யாரும் இல்லை ஆண்டவரே முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் ஆமீன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை அவை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா எல்லா துதிகள் அமைக்குமே எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆமீன் ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே மீண்டுமா எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே இது வேறு ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை அப்பா உங்கள் பாதத்தை ஆண்டவரே உங்கள் பாதம் ஒன்றே போதும் அப்பா உங்கள் பாதம் இல்லாத இடத்துக்கு ஆண்டவரே நாங்கள் சொல்ல நாங்கள் விரும்பவில்லை ராஜா உங்கள் பிரச்சனை இல்லாத இடத்துக்கு நாங்கள் போக நாங்கள் விரும்பலை ராஜா போகிற எல்லா இடங்களிலும் உங்கள் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் உங்கள் பாதம் எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா ஆமீன் ஸ்தோத்திரம் ஆமீன் இம்மட்டுமாய் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறதுக்காக கரங்கள் தட்டி நாம் ஸ்தோத்தரிப்போம் ஆமீன் ஸ்தோத்திரம் 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 கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார் இனி வருகிற நாட்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் நம்மளை காக்கிறவராய் நம்மளை பாதுகாக்கிறவராய் கூட இருக்க போகிறதுக்காக நாம் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் 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 ஆமீன் பிதாவாகிய தேவனை நாம் கரங்கள் தட்டி ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் 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 குமாரனாகிய இயேசுவை நாம் கரங்கள் தட்டி ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் 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 மட்டுமாய் நம் மத்தியில் ஆசீர்வாதின பரிசுத்த ஆவியானவரை நம்ம எல்லாரும் கரங்கள் தட்டி ஸ்தோத்தரிப்போம் சோத்ரம் 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 ஆமீன் ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காகவும் அவன் எல்லா விசுவாசிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் மதர் ஜெபம் பண்ணுவாங்க சந்திக்கப்பட உதவி செய்யும் நன்மைகளையும் கிருபைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும் ஆவியோடு உண்மையோடு உண்மை படைந்துள்ளதுக்கான கிருபைகளை தார் சுத்தமாய் தம்மை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தார்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமான எல்லா காரியங்களையும் இதை எடுத்து போட்டு உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய எல்லா பிள்ளைகளுக்கும் கிருபை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வியாதியோடு பலனும் கொண்டு வந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுருத்தின் பலனை கர்த்தர் கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம் நீ நல்ல பெரியாரி நல்ல வைத்தியர் என்பதை பிள்ளைகள் விசுவாசித்து கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார்களோ தாவையும் மட்டும் செய்த எல்லா நன்மைகளுக்காய் இறக்கங்களுக்காய் ஆசீர்வாதங்களுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து எல்லா பிள்ளைகளின் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படவும் இன்னும் ஆவிக்கிற பாதையில் முன்னேறவும் கிருபினாலும் எல்லாரும் நரப்பு முடியாது ஜெபிக்கிறோம் இம்மட்டு நடத்தின தேவன் மற்றும் தாய் நடந்த மீதி அரபாராதன பாகத்திலும் ஒரு விசேஷ கிருபையை வைத்தார்களும் வலிமையான காரியங்களை செய்து நாமத்தை மையப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் புதிய மைமையெல்லாம் எடுத்துக்கொள்ளும் இயேசுக்குள்ள ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் நல்லவர். ஒரு சில அறிவிப்புகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கடந்த 3 வாரங்களாக நம்முடைய சபை ஆராதனை நம்முடைய சபையின் யூடியூப் சேனலில் நம்ம லைவாக போடுகிறோம். அநேக பிள்ளைகள் பார்த்து பயனடைந்திருக்கிறீங்க. தெரியாதவர்களுக்கு நீங்கள் அந்த சேனலை அந்த யூடியூப் சேனலுடைய லிங்க்கை வந்து அனுப்புங்க, தெரியப்படுத்துங்க. அவர்களும் நம்மோடு சேர்ந்து அவர்கள் ஆராதனை செய்யட்டும். இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இதை வந்து ஒரு சாதாரண ஒரு வீடியோவாக நீங்கள் பார்க்காம சபைக்கு வந்து நீங்கள் எப்படி ஆராதனை செய்தீர்களோ அது போலவே நீங்கள் வீடுகளிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக 9:30 மணிக்கு நீங்கள் குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நீங்கள் சபைக்கு வந்து எப்படி ஆராதனை செய்தீர்களோ அது போலவே நீங்கள் வீடுகளிலிருந்து ஆராதனை செய்ய நான் கேட்டுக்கொள்கிறேன். சில பேர் வந்து
அதை வந்து நீங்கள் அலட்சியம் செய்கிறீர்கள். 10 மணிக்கு பார்க்குறீங்க, நைட்டு பார்க்குறீங்க. அது தயவுசெய்து அது நீங்கள் அலட்சியமாக எண்ணாதீங்க. நம் சபைக்கு வந்து எப்படி நம் பயபக்தியோடு நம்ம கர்த்தரை ஆராதனை செய்வோமோ அது போலவே வீடுகளில் இருந்து கரெக்டாக அந்த 9:30 மணிக்கு இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சோதரம். கர்த்தர் நமக்கு அருமையான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வீடுகளில் இருந்து நம்ம ஆராதனை செய்ய முடியாய் அதை நாம் பயன்படுத்தி கொள்வோம். அதை நீங்கள் தெரியாதவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய சபையில் விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து தினந்தோறும் மாலை 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் செல்ஃபோனில் வந்து கான்ஃபரன்ஸ் கால் மூலயமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேற்பட்ட பிள்ளைகள் கலந்து கொள்கிறார்கள். கடந்த ஒரு 3 நாட்களாக ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் அது விசேஷமாய் நடத்தி கொண்டு இருக்கிறார். தெரியாத பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஜெப நேரங்களில் அவர்களும் கலந்து கொள்ளட்டும். நீங்கள் ஒருவேளை கலந்து கொள்ளாத நபர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். இன்றையிலிருந்து நீங்கள் எங்களோடு கூட கலந்து செபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது அநேக பேருக்கு ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் காணப்படுகிறது. நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து அந்த 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கான்ஃபரன்ஸ் கால் மூலயமாய் செபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சோதம். தொடர்ந்து உங்கள் பகுதியில் ஏழை எளிய ஜனங்கள் இருப்பார்கள் என்றால் உங்களால் முடிந்த உதவி அவர்களுக்கு செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முடியாத பட்சத்தில் ஒரு அன்போடு விசாரியுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு சில காரியங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு 2 ஜெப குறிப்புகளுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். முதலாவது, நம்முடைய தேசத்தில் அதிகமாக இந்த கொரோனா வியாதியின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. கிட்டத்தட்ட 53,000க்கு மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. நம்முடைய தமிழ்நாட்டிலையும் அதிக அளவு பாதிப்புகள் காணப்படுகிறது. ஆகையினால நம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இணைந்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து ஒரு மாற்றத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி அமைச்சர் கர்த்தர் நம்முடைய தேசத்து மேல் மனமிறங்க முடியாய், இந்த வியாதியின் தாக்கத்தை கர்த்தர் குறைக்க முடியாய், ஒரு விஷயம் நம்முடைய தேசத்தை பாதுகாக்க முடியாது. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணவங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் தேசத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, எங்கள் தேசத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. ஆண்டவரே, நாளுக்கு நாள் எங்கள் தேசத்தில் ஆண்டவரே இந்த வியாதினால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை பெருகி கொண்டே போகிறது ராஜா. ஆமென். மரணங்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. ஒரு விஷயம் தேசத்தின் மேல கர்த்தர் மனம் இறங்குவீராக, ஒரு விஷயம் தேசத்தின் மேல கர்த்தர் மனம் இறங்குவீராக. என் தேசத்தின் மேல உடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசத்தின் மேல மனம் இறங்குவீராக ராஜா, எங்கள் தேசத்தின் மேல மனம் இறங்குவீராக ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு மாநிலத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு மாவட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் தமிழ்நாட்டை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க ராஜா. ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டவர்கள் மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும், அவர்கள் குணமடையட்டும். ஆண்டவரே, நீ இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுடையவர். ஆமை, நீர் மன்னிக்க வல்லமை உள்ளவர். ஆமை ஆண்டவர், ஒரு விஷயம் நாங்கள் பாவம் செய்திருப்போம் என்றால் எங்கள் அக்கிரமங்களையும் பாவங்களையும் மீறுதல்களையும் கர்த்தர் மன்னிப்பீராக. ஆண்டவரே, கர்த்தரைகளை ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தாவைகளை குணமாக்குவீராக ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் கடலூர் பகுதியில் ஆண்டவரே அமீன் சுத்தம் ஆண்டவரே 400 கிட்டத்தட்ட 400 பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க ராஜா. அமீன் சுத்தம். மருத்துவம் செய்கிற டாக்டர்கள் நர்ஸுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் மனம் இறங்குவீராக. எங்கள் மாவட்டத்தில் ஆண்டவரே பாதிக்கப்பட்டவர்கள் சீக்கிரம் குணமடையட்டும். இனி பரவாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே சபா. என் தேசத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. ஆண்டவரே, நாங்கள் அமீன் சுத்தம் கூடி செபிக்கிறோம் ஆண்டவரே, ஒரு மனமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மனம் இறங்குவீராக.
செய்வீராக. கர்த்தர் பாதிக்கப்பட்டவர்களை விடுதலை செய்வீராக ராஜா. ஆண்டவரே, அந்த கொரோனா வைரஸை தேசத்திலிருந்து எடுத்து போடுவீராக ராஜா. முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நம்முடைய தேசத்தை கர்த்தர் பாதுகாக்க போகிறதுக்காய் கரங்கள் தட்டி நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்த காரியமாக ஆமென், ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஏழை எளிய ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பாருங்க, முதியோர்கள், வயதானவர்கள், பெற்றோரை இழந்தவர்கள், அது மாத்திரம் இல்லாமல் இந்த வழி அருகே குடியிருக்கிறவர்கள், விதவைகள், இப்படி அநேக பிள்ளைகள் ஆமென் ஸ்தோத்திரம் அடிப்படை வசதி இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. ஒருவேளை உணவு கூட கிடைக்காம மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்காக நாம் கூடி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அவர்களை போஷிக்கும்படியாய், அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்யும்படியாய் எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி கர்த்தர் அவர்களை போஷிக்க முடியாது எல்லாம் ஜாமனுங்க பார்க்கலாம். அநேக பிள்ளைகள், அநேக விசுவாசிகள் ஆமென் சுத உணவில்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். அநேக ஊழியக்காரர்கள் கஷ்டப்படுகிறார்கள். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஜாமனுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஊரடங்கு நிமித்தமாய் இந்த ஏழை எளிய ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்கப்பா. ஆமென். தினக்கூலிகள், ஆமென், தினக்கூலியாய் வேலை செய்கிறவர்கள் எல்லாம் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் அப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாம் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்க தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக ராஜா. அவர்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக ராஜா. முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நல்லவரே உமக்கு நன்றி ராஜா. வல்லவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே, பெற்றோர் இழந்த பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சாலை ஓரத்தில் குடியிருக்கிறவர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. குடிக்க தண்ணி கூட இல்லாமல் அநேக பிள்ளைகள் கஷ்டப்படுகிறாங்க. இயேசுவின் நாமத்தினால அவர்களுக்கு ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரு நன்மை உண்டாகட்டும் அப்பா. உதவி செய்கிற கரங்களை கர்த்தர் எழுப்புவீராக. உதவி செய்கிற மனிதர்களை கர்த்தர் எழுப்புவீராக ராஜா. ஆண்டவரே, போஷிக்கிற தெய்வமாய் வெளிப்படுங்க. ஆண்டவரே, நீர் எங்கள் மெய்ப்பராய் இருக்கிறீர். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் மேய்ச்சுள்ள இடங்களுக்கு கர்த்தர் கொண்டு செல்வீராக ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா அந்த ஏழை எளிய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, போஷிங்க ராஜா. நாங்கள் எங்களுக்கு நீர் 3 வேளை உணவு தருகிறது போல இல்லாத பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் போஷிங்க ராஜா. முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாய் நாம் ஜெபித்த இந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு இந்த ஏழை எளிய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து போஷிக்க போகிறதுக்காக நாம் எல்லாரும் கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் ஜெபித்த இந்த 2 விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு அவன் சீக்கிரமாய் கர்த்தர் பதில் கொடுக்க போகிறதுக்காக நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வதை பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் உங்கள் யாவரையும் நான் மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தரை ஆராதனை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அவருடைய பிரசன்னத்தை நாம் எல்லாரும் உணர்ந்தோம். இந்த நேரத்தில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எல்லாரும் ஜெப நிலைமையில் காணப்படுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். வாசிங்கள் பார்க்கலாம். யோசுவா எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசுவாராக. கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். ஆமென். இதே பகுதியை நாம் தியானித்தோம். கர்த்தர் இந்த வார்த்தையை யோசுவாவின் இடத்துல சொல்லுகிறார். யோசுவாவே, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். ஆமென். ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார். எந்த சூழ்நிலையில யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார் என்றால், மோசே மரித்த பின்பு அந்த தலைமைத்துவத்தை இவன் கையில் வந்த உடனே ஜனங்களை இவன் தான் வழி நடத்த வேண்டும். இவன் மிகுந்த கலக்கத்தோடு பயத்தோடு நான் எப்படி ஜனங்களை வழி நடத்த போகிறேன், எப்படி இந்த ஜனங்களை ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் கானான் தேசத்துக்கு கொண்டு செல்ல போகிறேன் என்கிற கேள்விகளோடு புலம்பலோடு மிகுந்த பயத்தோடு காணப்படுகிற சூழ்நிலையில கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி பேசுகிறார். யோசுவாவே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று தைரியப்படுத்தி பேசுகிறார். அந்த வார்த்தை இவன் கேட்ட உடனே அவன் தைரியப்பட்டு உற்சாகம் அடைந்து பலன் அடைந்து இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு வழி நடத்துகிறான். அல்லேலூயா. ஆமென். அன்றைக்கு யோசுவாவோடு பேசின அதே தெய்வம் இன்றைய நாளில நம்மோடு கூட அதே வார்த்தை பேசுகிறார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் மோசையோடு இருந்தது
போல யோசுவாவோடு இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அவன் மோசையோடு கர்த்தர் எப்படி இருந்தார் என்பதை கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். மோசையோடு கூட கர்த்தர் எப்படி இருந்தார் என்பதை நாம் தியானித்தோம். எப்படி இருந்தார் என்றால் அவன் ஸ்தோத்திரம், ஒரு மனிதன் தன் சிநேகிதனோடு பேசுவதை போல அவன் ஸ்தோத்திரம் அவன் மோசையோடு கர்த்தர் முகமுகமாய் பேசினாராம். ஒரு நண்பனை போல பேசினாராம். அவன் ஸ்தோத்திரம் ஒரு நெருக்கமான உறவோடு கர்த்தர் பேசினார் என்று நாம் வாசிக்க கேட்டோம், தியானித்தோம். பாருங்க, கர்த்தர் மோசையோடு எப்படி இருந்தார் என்றால் ஐக்கியமாய் இருந்தார், நெருக்கத்தோடு இருந்தார், ஒரு நண்பனை போல காணப்பட்டார். அல்லேலூயா. பாருங்க, அப்படி ஒரு நெருக்கமாய் கர்த்தர் மோசையோடு இருந்தார். அது போலவே கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னார், யோசுவாவே, நான் மோசையோடு மிகுந்த ஐக்கியத்தோடு நெருக்கமாய் நான் இருந்தேன், அது போலவே உன்னோடு நான் நெருக்கமாய் இருக்க போகிறேன், உன்னோடு நான் ஐக்கியமாக இருக்க போகிறேன். எப்படி மோசையோடு கூட எந்த ஒரு ஒளிவு மறைவு இன்றி எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்தினானோ அது போலவே உன்னோடு நான் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் இந்த இடத்துல ஒரு மறைமுகமாக யோசுவாவின் இடத்துல சொல்லுகிறார். நான் எப்படி மோசையோடு கூட இருந்தேனோ அது போலவே உன்னோடு இருப்பேன் என்று யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார். இன்றைய நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், மோசையோடு இருந்தது போல கர்த்தர் உன்னோடு இருக்க போகிறார். எப்படி மோசையோடு ஐக்கியமாக இருந்தாரோ அது போலவே உன்னோடும் கர்த்தர் ஐக்கியமாக இருக்க போகிறார். இப்படி கர்த்தர் நம்மோடு கூட ஐக்கியமாக இருப்பதினால என்ன நன்மைன்னா, பாருங்க, இரண்டு நன்மைகளை நான் உங்களுக்கு கடந்த வாரத்தில் சொல்லி கொடுத்தேன். என்னன்னா, கர்த்தர் நம்மோடு கூட ஐக்கியமாக இருந்தார் என்றால் எந்த ஒரு ரகசியமும் அவர் மறைத்து வைக்க மாட்டார். என்ன காரியம் முன்னாடி சம்பவித்தது, இப்பொழுது என்ன சம்பவிக்கிறது, நாளைக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்று முக்காலங்களையும் குறித்து கர்த்தர் நம்மோடு தெளிவாக பேசுவார். அல்லேலூயா. பாருங்க, இந்த மோசையோடு கூட கர்த்தர் ஐக்கியமாக நெருக்கமாக இருந்ததனால சோத்திரம் ஆண்டவர் மனிதனை எப்படி படைத்தார், உலகத்தை எப்படி படைத்தார், இப்படி ஆபிரகாம் என்னென்ன காரியங்கள் செய்தார், யாக்கோபுடைய வாழ்க்கை வரலாறு, யோசேப்போட வாழ்க்கை வரலாறு என்று இவர்கள் எல்லாவற்றையும் மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. மலை மேலே இருக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்துகிற மோசே அந்த 5 அந்த ஆகமங்களை கர்த்தர் எழுத கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இப்படி கர்த்தர் அவனோடு கூட ஐக்கியமாய் இருந்ததனால் மாத்திரம்தான் இந்த ரகசியங்கள் எல்லாம் முன்னாடி நடந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்க போகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மோசையோடு கூட பேசினார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட ஐக்கியமா இருப்பார் என்றால் ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இரண்டாவது என்ன நன்மைனா, நான் கடந்த வாரத்தில் சொல்லிக் கொடுத்தேன். இரண்டாவது என்ன நன்மைனா, நாம் செபிக்கிற காரியத்தை அவர் தட்டி கழிக்காமல் அப்படியே நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த மோசே கர்த்தர் ஜனங்களை அழிக்கும்படியாய் ஆயத்தமாகும் பொழுது மோசே திறப்பின் வாசலிலே நின்று, கர்த்தாவே, இந்த ஜனங்களை அழிக்காதீங்கப்பா என்று சொல்லி செபிக்கும் பொழுது கர்த்தர் அவன் விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுபோல கர்த்தர் நம்மோடு கூட ஐக்கியமாக இருக்கிறார். நாம் திறப்பின் வாசலில் நின்று எந்த ஜனங்களுக்காய் நாம் செபிக்கிறோமோ, எந்த தேசத்துக்காய் நாம் செபிக்கிறோமோ, எந்த தேசத்தை கர்த்தர் அழிக்க கூடாது, எந்த ஜனங்களும் மேல கர்த்தர் இரக்கமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் செபிக்கிறோமோ அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட ஐக்கியமாய் இருப்பதினால 2 நன்மைகள் உண்டு. ஒன்று, ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். 2, நாம் பண்ணுகிற விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறார், அதை சீக்கிரமாய் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்றைய நாளிலே இரண்டாவதாக கர்த்தர் மோசையோடு எப்படி இருந்தார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது கர்த்தர் மோசையோடு ஐக்கியமாக காணப்பட்டார். இரண்டாவது, கர்த்தர் மோசையோடு எப்படி இருந்தார் என்றால், ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மோசையினுடைய பிறப்பு முதல் அவனுடைய மரணம் வரைக்கும், அவனுடைய இறப்பு வரைக்கும் கர்த்தர் அவனோடு விட்டு கொடுக்காதவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. மோசையோடு கூட கர்த்தர் எப்படி இருந்தார் என்றால், அவனை யாருக்காகவும் எவைகளுக்காகவும் விட்டு கொடுக்காதவராய் கர்த்தர் காணப்பட்டார். அல்லேலூயா. இன்றைய நாட்களில் இந்த வாரத்தில், இந்த மே மாதத்தில் கர்த்தர் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், கர்த்தர் உங்களை விட்டு கொடுக்காதவராய் வெளிப்பட போகிறார். ஒரு நாளும் ஒருபோதும் ஒருவருக்காகவும் உங்களை விட்டு கொடுக்காதவராய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார். அல்லேலூயா.
சொல்ல அதை எப்படி அவர் விட்டு கொடுக்காதவராக இருக்கிறார் என்பதை நாம் இன்றைய வாரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, இப்போ நம்ம உலக வழக்கமாய் அமைச்சோது நாம் ஒரு காரியத்தை நாம் பார்த்துருப்போம். இப்போ ஒரு சின்ன குழந்தையை பார்க்கும் பொழுது அப்பா கிட்ட இருக்கும் பொழுது இல்லைன்னா அம்மா கிட்ட இருக்கும் பொழுது யாராவது உறவினர்கள் வந்து யாராவது ஒரு சின்ன பிள்ளை யாராவது வந்து அந்த குழந்தைய பார்த்து இது எங்க அம்மா இது எங்க அப்பா என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தை கோவப்பட்டு என்ன சொல்லும், இல்லை இல்லை அது எங்க அம்மா, உங்க அம்மா கிடையாது, அது என்னுடைய அம்மான்னு சொல்லிட்டு ஒரு அன்பு கலந்த ஒரு கோபத்தோடு கூட அந்த குழந்தை சொல்லுவது ஒரு வழக்கம். அது போலவே ஒரு சில நேரத்தில் ஒரு சின்ன பையன் இருக்கிறானா அவனுடைய தங்கச்சி இருக்கும் பொழுது அந்த தங்கச்சி யாராவது தொட வரும்போதோ இல்லை அந்த குழந்தைய யாராவது அவன் கிட்ட வந்து பார்க்கும் பொழுதோ இல்லை உறவினர்கள் தொட வரும் பொழுதோ அந்த சின்ன பையன் என்ன சொல்லுவான் என்றால், நீ தொடக்கூடாது, இது என்னுடைய தங்கச்சி, இது என்னுடைய தங்கச்சி, இது என்னுடைய தம்பி, நீ தொடக்கூடாது, நான் கொடுக்க மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு உரிமையை வெளிப்படுத்துகிறதை நாம் அநேக இடங்களில் நாம் பார்த்திருக்கிறது உண்டு. அல்லேலூயா. அந்த உரிமையோடு கூட தான் ஆண்டவர் மோசேயோடு கூட வெளிப்பட்டார். விட்டு கொடுக்காதவராய் கர்த்தர் மோசேயோடு கூட இருந்தார். அல்லேலூயா. ஒரு அன்போடு ஒரு பாசத்தோடு யாருக்காகவும் எவைகளுக்காகவும் கர்த்தர் மோசை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. அந்த தெய்வம் இன்றைய நாளில் நம்மோடு கூட அசைவாடுகிறார். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார், ஆமென் ஸ்தோத்திரம், நான் எவைகளுக்காகவும் யாருக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இனி வருகிற நாட்கள் எல்லாம் உன்னை விட்டு கொடுக்காதவராய் உன் கூட இருக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, மோசேயினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது வாசிகள் பார்க்கலாம். யாத்ராகமம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த இடத்துல ஆமென் ஸ்தோத்திரம் பார்வோன் ராஜா சொல்லுகிறார், ஆமென் ஸ்தோத்திரம், பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போடப்பட வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். பிறக்கிற பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு வைக்கப்பட வேண்டும் என்று சட்டம் பிறக்கிறது. அந்த சட்டம் என்னன்னா, ஆண் பிள்ளைகள் யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது, எல்லாரும் நதியிலே போட்டு கொலை செய்யப்பட வேண்டும் என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த சட்டம் பிறந்த பின்புதான் மோசே பிறக்கிறார். ஆனால் மோசே அந்த சட்டத்துக்கு கர்த்தர் அவனை விட்டு கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. அந்த மரணத்துக்கு கர்த்தர் அவனை விட்டு கொடுக்கவில்லை. 3 மாத காலம் கர்த்தர் அவன் சோத்திரம் அவன் தாயார் மூலமாய் ஒளித்து வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அங்கே காவலாளர்கள் எல்லாரும் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் நதியிலே போட்டு கொலை செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் அந்த காவலாளர்களுக்கும் அந்த அரசு அதிகாரிகளுக்கும் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அல்லேலூயா. விட்டு கொடுக்காமல் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் இவனை கொண்டு போட வேண்டும் என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் இவனை நேசித்தபடியினால, கர்த்தர் இவனை மேல் அன்பு வைத்து இருந்தபடியினால அந்த சட்டத்திற்கு விலக்கி இவனை பாதுகாத்தார். அந்த சட்டத்திற்கு விட்டு கொடுக்காமல் கர்த்தர் இவனை பாதுகாத்தார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை நமக்கு விரோதமாய் எழும்புகிற சட்ட திட்டங்களுக்கு விட்டு கொடுக்காமல் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்க போகிறார். அரசு அதிகாரிகள் எழுப்பினாலும் நம்முடைய குடும்பத்தை அழிக்கும்படியாக, நம்முடைய நம்முடைய பிள்ளைகளை அழிக்கும்படியாக, நம்முடைய இருக்கிற பொருட்களை அழிக்கும்படியாக யார் என்ன சட்ட திட்டங்களை போட்டாலும் சட்ட திட்டங்களை மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த சட்ட திட்டங்களுக்கு கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சட்ட திட்டமாக இருந்தாலும் கர்த்தர் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். விட்டு கொடுக்காதவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, இந்த பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த மோசையோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பிறகு பாருங்க, இன்னொரு காரியம், ஒரு ரகசியம் இதுல இருக்கிறது. எந்த இடத்திலிருந்து மோசே அழிக்கப்பட வேண்டும், குழந்தைகள் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்டதோ அதே இடத்துல கர்த்தர் மோசையை வளர்க்க கிருபை செய்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல சட்ட
சட்டம் பிறப்பிக்கப்பட்டதோ, இவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்டதோ, நதியிலே போடப்பட வேண்டும் என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்டதோ, அதே இடத்துல மோசையை வைத்து கர்த்தர் உருவாக்குகிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த அதிசயமான தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில இதே காரியத்தை நமக்கு செய்ய விரும்புகிறார். எந்த இடத்துல நாம் அவமானப்பட்டோமோ, எந்த இடத்துல நம்மளை நிந்திக்கத்தக்கதான வார்த்தைகள் எழும்பினதோ, எந்த மனிதர்களுடைய நாவு நம்மளை பரிகாசம் செய்ததோ, எந்த இடத்துல நாம் தலை குனிந்தோமோ, அதே இடத்துல வைத்துதான் கர்த்தர் நமக்கு ஒரு உயர்வை உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஏதோ ஒரு மூலையில வைத்து நம்மளை உயர்த்துகிறவர் அல்ல. ஏதோ ஒரு 4 பேர்கள் மத்தியில உயர்த்துகிறவர் அல்ல. ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். எந்த நபர்களுக்கு முன்பாக நீங்கள் தலை குனிந்தீர்களோ, எந்த மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் இயலாதவர்கள் என்று சொல்லி சுட்டி காட்டப்பட்டீர்களோ, அதே மனிதர்களுக்கு முன்பாக உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது தாவீதை கர்த்தர் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள அபிஷேகம் பண்ணியிருக்கலாம், இல்லை சாமுவேலுடைய வீட்டிற்குள்ள அபிஷேகம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இடம் பெத்லகேமிலே மூப்பர்களுக்கு முன்பாக, உறவினர்களுக்கு முன்பாக, தகப்பனுக்கு முன்பாக, சகோதரர்களுக்கு முன்பாக தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறார். ஏன்னா இவர்கள் எல்லாம் தாவீதை ஏளனமாய் பார்த்தவர்கள், பரிகாசம் செய்தவர்கள், இயலாதவன் என்று சொல்லி சுட்டி காட்டியவர்கள், இவன் முடியாதவன், ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி இவனை அவமானப்படுத்தினவர்கள், நிந்தித்து பேசினவர்கள். ஆகையினாலதான் தாவீதை உன்னை யாரெல்லாம் நிந்தித்து பேசினார்களோ அவர்களுக்கு முன்பாக உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவனை அபிஷேகித்தார். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் செய்த அதே தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். உன்னை எந்தெந்த இடத்துல யார் யார் அசிங்கப்படுத்தினார்களோ, நிந்தித்து பேசினார்களோ, நம்மால ஒன்றும் செய்ய முடியல என்று தலை குனிந்து போனோமோ, அதே இடத்துல கர்த்தர் நம் தலையை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மளை ஒரு நாளும் விட்டு கொடுக்காதவர். அல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் நம்மளை விட்டு கொடுக்காத ஒரு தெய்வம். யாருக்காகவும் எவருக்காகவும் கர்த்தர் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். இந்த மாதத்துல இன்றைய நாள் முதற்கொண்டு கர்த்தர் விட்டு கொடுக்காதவராய் நம்மோடு கூட அசைவாட போகிறார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, இந்த மோசே ஸ்தோத்திரம் 40 வருஷம் ஆகிறது. நன்கு வளருகிறார், வளர்ச்சி அடைகிறார், அதிக திறமை அடைந்தவராய் காணப்படுகிறார். ஒரு நாள் எகிப்தியன் எபிரேயன் ஒருவனை சண்டை போடும் பொழுது, அடிக்கும் பொழுது இந்த மோசே பார்த்து எகிப்தியனை கொலை செய்கிறான். கொலை செய்து மண்ணிலே புதைக்கிறான். இது அங்க இருக்கிற சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கிறார்கள். மற்றொரு நாள் 2 எபிரேய மனுஷர்கள் சண்டை போடுகிறார்கள். அந்த சண்டை போடும் பொழுது மோசே சென்று, நீங்கள் ஏன் சண்டை போடுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அங்க இருக்கிற ஒரு எபிரேயன் சொல்லுகிறான், எகிப்தியனை கொன்றது போல எங்களையும் கொலை செய்வீரோ என்று சொல்லி நிந்தித்து பேசும் பொழுது இந்த வார்த்தை கேட்ட மற்ற ஜனங்கள் பார்வோன் ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, அந்த எகிப்தியனை கொலை செய்தது மோசே தான் என்று. அதை கேட்டு அந்த பார்வோன் ராஜா மோசையை கொலை செய்யும்படியாக வருகிறார். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் அவனை பார்வோன் ராஜா கைக்கு ஒப்பு கொடுக்காமல் வனாந்தரத்து கர்த்தர் அவனை கொண்டு சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த இடத்துலயும் கர்த்தர் அவனை விட்டு கொடுக்கல. அந்த ராஜாவின் கைக்கு கர்த்தர் விட்டு கொடுக்கல. கர்த்தர் வனாந்திரத்துக்கு அவனை கொண்டு சென்றார். அல்லேலூயா. ஒரு சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத விதமாய் வனாந்திரம் வரும். எதிர்பாராத விதமாய் வறட்சிகள் காணப்படும். காரணம் என்னன்னா, நம்மளை அழிக்கும்படியாக, நம்மளை முடக்கப்படும்படியாக அல்ல, மாறாக அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும்படியாக கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுக்காதவர். அல்லேலூயா. மோசே வனாந்தரத்துக்கு அனுப்பப்பட்டாலும், வனாந்தரத்துக்கு போனாலும், அங்கே 40 வருஷம் இருக்கிறார். அங்கே வனாந்தரத்தில் இருந்தாலும் அங்கே அவனை போஷிக்கும்படியாக ஒரு உறவை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அவனுக்கு மனைவி உண்டாகிறது, பிள்ளைகள் உண்டாகிறாங்க, உறவுகள் எல்லாம் அந்த இடத்துல கிடைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் அந்த வனாந்தரத்திலும் அவனை விட்டு கொடுக்கவே இல்லை. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. பிறகு 80 வருடங்கள் ஆன பிறகு மறுபடியும் இந்த ஓரேப் மலையில கர்த்தர் இந்த மோசேக்கு தரிசனமாகி அந்த தேவ அழைப்பை வெளிப்படுத்துகிறார். தேவ திட்டத்தை வெளிப்படுத்தி இந்த ஜனங்களை நீ விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி எகிப்து தேசத்துக்கு அவனை அனுப்புகிறார். அல்லேலூயா. இப்படி அனுப்பி அங்க எல்லா ஜனங்கள் மத்தியிலும் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களும் வாதை நோய்களும் உண்டு பண்ணி ஜனங்களை கர்த்தர் மோசே மூலமாய் கொண்டு வருகிறார். அழைத்து கொண்டு வரும் பொழுது பாருங்க, அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்படி அழைத்து வரும் பொழுது பார்வோன் சேனைகள் அந்த ஜனங்களை
பிடிக்கும்படியாக வருகிறது. ஒரு பக்கம் பார்த்தோன்னா மலைகள் காணப்படுகிறது, இன்னொரு பக்கம் பள்ளத்தாக்கு காணப்படுகிறது, பின்பக்கத்தில் பார்வோன் சேனை தொடர்ந்து வருகிறது, முன்னாடி பார்த்தா செங்கடல் காணப்படுகிறது. இந்த ஜனங்கள் எல்லாரும் திகைத்து போய் மோசையை நம்பி நம்ம வந்துட்டோமே, இவன் என்ன செய்ய இவனை நம்பி நம்ம வந்துட்டோமே, இனி நம்ம பார்வோன் கையில் நம்ம சாக போகிறோம், மீண்டுமாய் அடிமைத்தனமாய் மாறப்போகிறோம் என்று நிந்தித்து பேசுகிற அந்த சூழ்நிலையில கர்த்தர் மோசை விட்டு கொடுக்காமல் செங்கடலை கர்த்தர் பிளந்தார். அல்லேலூயா. அந்த இடத்துல மோசையை கர்த்தர் விட்டு கொடுக்காம அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. நமக்காக நம்மளை நம்மளை விட்டு கொடுக்காம நம்மளை ஒரு நாள் வெட்கமடைய செய்யாம கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்கிறவராய் கர்த்தர் காணப்படுகிறார். அல்லேலூயா. பிறகு வாசிக்கும் பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை உண்டு பண்ணினார், காடைகளினால போஷித்தார். கர்த்தர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். அது மாத்திரம் மாறாவை நீரை மதுரமாக மாற்றினார் என்று அநேக அற்புதங்களை நாம் வாசிக்கிறோம். இவைகள் எல்லாம் கர்த்தர் மோசை மூலமாய் கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. பிறகு வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், அங்கே ஸ்தோத்திரம் அவர்களுக்கு தாகம் ஏற்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாகம் ஏற்படுகிறது. அந்த தாகம் ஏற்பட்ட உடனே இந்த ஜனங்கள் எல்லாம் மோசை நிந்தித்து பேசுகிறார்கள். உங்களை நம்பி நாங்கள் வந்தோமே, எங்களுக்கு தாகம் ஏற்படுகிறது, நீர் என்ன செய்ய போகிறீர், எங்களை கொல்லவா இங்கே கொண்டு வந்தீர் என்று சொல்லி நிந்தித்து பேசும் பொழுது கர்த்தர் மோசை கொண்டு பேசினார். நீ போய் அந்த கண்மலையின் இடத்துல கண்மலை பார்த்து அடி என்று சொன்னார். இவன் போயிட்டு அடித்த உடனே அங்கே பெரிய நீரூற்று உண்டாயிற்று. இன்னொரு நாள் இன்னொரு நாளும் அவர் மறுபடியும் தாகம் ஏற்படுகிறது. அந்த தாகம் ஏற்பட்ட உடனே இவர்கள் ஆண்டவர் செய்த நன்மையை உணராம மீண்டுமாய் மோசையின் இடத்துல வாதாடுகிறார்கள், சண்டை போடுகிறார்கள், கல்லெறிய துணிகிறார்கள். அந்த இடத்துல மோசே மிகுந்த துக்கம் அடைந்தவராய் ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, இந்த தடவை நீ கண்மலை பார்த்து அடிக்க தேவையில்லை, மாறாக நீ போய் பேசு என்று சொன்னார். ஆனால் இந்த மோசே ஜனங்கள் நிந்தித்து பேசினது நிமித்தமாகவும் ஜனங்கள் மேல இருந்து மிகுந்த கோபத்து நிமித்தமாகவும் அந்த இடத்துல கண்மலை பார்த்து அவர் பேசாமல் அடித்து விட்டார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொன்னதை இவர் செய்யாம வேறொரு காரியத்தை செய்கிறார். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல மோசையை விட்டு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. மோசை இடத்துல மோசையை அந்த ஜனங்கள் மத்தியில் விட்டு கொடுக்கவே இல்லை. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், நான் சொன்ன வார்த்தையை கேட்கல, அதனால உனக்கு தண்ணி கிடையாது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யவே இல்லை. மாறாக அங்கே கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவனை விட்டு கொடுக்காமல் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பிறகு வாசிக்கும் பொழுது கர்த்தர் அதற்குரிய தண்டனைகளை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் மோசையை விட்டு கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. அந்த தெய்வம் இன்றைய நாட்களில் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். எந்த ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார். நம்மளை உயர்த்தும்படியாய், நம்மளை மகிமைப்படுத்தும்படியாய், நம்மளை தலையை நிமிர பண்ணும்படியாய் கர்த்தர் எப்பேற்பட்ட அற்புதங்களையும் செய்ய வல்லமை உள்ளவராய் கர்த்தர் காணப்படுகிறார். அல்லேலூயா. அடுத்த காரியம் வாசிக்க நான் விரும்புகிறேன். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். என்னாகமம் 16 3வது வசனம். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார். இதனுடைய பின்னணி வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல ஒரு 4 பேர் ஸ்தோத்திரம், ஒரு கூட்டம் மோசைக்கு விரோதமாக எழும்புகிறது. யார் என்று பார்க்கும் பொழுது கோராகு, அபிராம், சாத்தான், ஓன் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டம் மோசைக்கு விரோதமாக எழும்புகிறது. எப்படி எழும்புகிறது என்றால், கர்த்தர் எங்கள் எல்லாருடனும் பேசுகிறார், நாங்கள் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், பின்ன ஏன் நீங்கள் மட்டும் உயர்ந்து காணப்படுகிறீர்கள், நீங்கள் மாத்திரம் ஏன் மிஞ்சி பேசுகிறீர்கள், மிஞ்சி நடக்கிறீர்கள் என்று சொல்லி மோசையின் அழைப்பை நிந்தித்து பேசுகிறார்கள். அல்லேலூயா. மோசையின் உறவினர்கள் தான், மோசையோடு சொந்த பந்தங்கள் தான். ஆனால் மோசையினுடைய அழைப்பை அவமானப்படுத்தத்தக்கதாய் நிந்தித்து பேசுகிறவர்களாய் இவர்கள் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் மோசை விட்டு
கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. ஆமென். யார்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பி பேசினார்களோ அந்த குடும்பங்கள் முதற்கொண்டு அவங்களுடைய வம்சமே இல்லாம கர்த்தர் பூமியை பிளந்து அவர்களை மடங்கடிக்க பண்ணினார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் மோசையோடு கூட இருந்தார். எப்படி இருந்தார்? ஒருவருக்கும் விட்டு கொடுக்காதவராய் கர்த்தர் காணப்பட்டார். அல்லேலூயா. அவனுடைய அழைப்பை உதாசீனப்படுத்தி நிந்தித்து பேசினவர்கள் மத்தியில கர்த்தர் அவனை விட்டு கொடுக்காமல் காணப்பட்டார். இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் அழைப்பை யாராவது நிந்தித்து பேசியிருந்தால், உங்களுடைய நீங்கள் செய்கிற வேலைகளை யாராவது அவமானப்படுத்தி சூத்திரம் உன்னால் மட்டும்தான் செய்ய முடியுமோ, என்னாலே செய்ய முடியும் என்று உங்களுடைய அர்ப்பணிப்பை உதாசீனப்படுத்தி பேசியிருந்தால், இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாய் பேசுகிறார். உதாசீனப்படுத்தினவர்கள் இருந்த இடம் இல்லாமல் கர்த்தர் மாற்றுவாராக. கர்த்தர் அந்த நிலைமைக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் மறுபடியும் தெளிவாக சொல்லுகிறார், எத்தனை மனிதர்கள் நம்மளை உதாசீனப்படுத்தினாலும், யாரெல்லாம் எழும்பி நாம் செய்கிற வேலைகளையும் ஊழியத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பத்தை உதாசீனப்படுத்தினாலும், அவர்கள் நம்முடைய உறவினர்களாய் காணப்பட்டாலும் கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. எப்படி இந்த மோசேக்கு கர்த்தர் இந்த காரியத்தை செய்தாரோ, அது போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் விட்டு கொடுக்காமல் நம்மோடு கூட இருக்க போகிறார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை வாசிப்போம். அதே என்னாகவும் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள் வாசிங்கள் பார்க்கலாம். என்னாகவும் 12 அதனுடைய 1-2 வசனங்கள். எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம இந்த இடத்துல ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் மோசேக்கு செய்த ஒரு காரியத்தை பாருங்க. அற்புதமான ஒரு காரியம். ஸ்தோத்திரம். மோசேயினுடைய சகோதரி மிரியாம் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக எழும்பி என்ன செய்கிறாங்க? எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால இவள் இருவரும் மோசேக்கு விரோதமாக என்ன சொல்லுகிறார் என்றால், எங்களை கொண்டும் ஆண்டவர் பேசுகிறார், உன்னை கொண்டு மாத்திரம் ஆண்டவர் பேசவில்லை, என்னை கொண்டு பேசுகிறார், என் மூலமாகவும் ஆண்டவர் வெளிப்படுகிறார். நீ மட்டும் பெரியவன் கிடையாது, நானும் பெரியவன், நானும் உயர்ந்தவன், நீ எனக்கு சமமானவன், நிகரானவன் என்று சொல்லி மோசேக்கு விரோதமாக இவர்கள் எழும்பி பேசும் பொழுது கர்த்தருடைய கோபம் பற்றி எறிந்தது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த இரண்டு பேர்கள் மேலும் ஆண்டவர் கோபம் கொள்ளுகிறார். அவருடைய கோபம் பற்றி எரிகிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. 5வது வசனத்துக்கு கீழே வாசிக்கும் பொழுது 6வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, என் வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். ஆனால் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதியட்சமாகவும் நான் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் சோதரம் மோசே மேல வைத்திருந்த அன்பு வெளிப்படுகிறது பாருங்க. அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நாம் தீர்க்கதரிசியை போல நான் மோசையை பார்க்கல, இது ஒரு வேலைக்காரனை போல மோசையை பார்க்கல, என்னுடைய நண்பனாக பார்க்கிறேன். எந்த ஒரு மறைப்பொருளும் மறைத்து வைக்காம, ரகசியமாக வைக்காம, அவன் முகமுகமாய் பேசுகிறவனை போல நான் மோசைக்கு வெளிப்படுகிறேன். இப்படி இருக்க என் தாசனாகிய மோசேயை நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு துணிச்சலாக எதிர்த்து பேச முடியும்? அவன் பேச முடியா உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்று ஆண்டவர் கோபத்தோடு இந்த இடத்துல பேசுகிறார். அந்த இடத்துல மிரியாமுக்கு குஷ்டரோகம் வருகிறது. ஆரோனோ அவன் மோசையின் இடத்துல மன்னிப்பு கேட்டது நிமித்தமாக அவனுக்கு குஷ்டரோகம் வரவில்லை. அல்லேலூயா. மோசேக்கு விரோதமாக எழும்பினவர்களை கர்த்தர் தண்டித்தார். அவர்கள் உறவினர்களாக இருக்கட்டும், கூட பிறந்தவர்களாக இருக்கட்டும், மோசேக்கு விரோதமாக எழும்பினவர்களை கர்த்தர் தண்டித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, அவன் சொந்த சகோதரி தான், அவன் சொந்த சகோதரன் தான், ஆனாலும் கர்த்தர் விட்டு கொடுக்கவே இல்லை. நீ யாராவனா இரு, உடன் பிறந்தவனாக இரு, உடன் பிறந்தவனாக இரு, அவன் சொல்லும் உறவினர்களாக இரு, அவன் இவன் என்னுடைய ஊழியக்காரன், இவன்
இவனுக்கு விரோதமாக நீ ஒரு வார்த்தை பேசினாலும் அதை நீ கணக்கு கொடுக்க வேண்டும். இவனை நான் ஒரு காலம் நான் யாருக்காகவும் எவைகளுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் இந்த இடத்தில் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவன் மோசேக்கு வெளிப்படுத்தின அதே தெய்வம், அவன் மோசேயோடு கூட இருந்த அதே தெய்வம் உன்னோடு கூடவும் இருக்கிறார். அவன் நம் எல்லாரோடும் கூட கர்த்தர் இருக்கிறார். விட்டு கொடுக்காதவராய், யாருக்காக விட்டு கொடுக்காதவராய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவனுடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் அவனை விட்டு கொடுக்காதவராய் காணப்படுகிறார். உறவினர்களாக இருந்தாலும் கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் கர்த்தர் விட்டு கொடுக்கவே மாட்டார். கடைசியாக ஒரு காரியத்தை அமேசுத்தம் வாசிக்க விரும்புகிறேன். வாசிகள் பார்க்கலாம். அமேசுத்திரம் உபாகமம் அதனுடைய கடைசி அதிகாரம், உபாகமம் 34ஆம் அதிகாரம். அமேசுத்திரம் 7வது வசனத்தை வாசிகள் பார்க்கலாம். மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்தேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் அடக்கம் பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. இங்கே மோசேயுடைய மரணத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த மரண மோசே மரிக்கும் பொழுது, அந்த மலை மேலே மோசே மரிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் அவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அங்கே ஒரு போராட்டம் ஒன்று நடக்கிற, ஒரு யுத்தம் ஒன்று நடக்கிறது. அது யூதா எழுதின நிருபத்தில் நாம் வாசிப்போம் என்றால் தெளிவாக புரியும். பிசாசு ஆனவன் அந்த மோசேயோட சரீரத்தை அவன் என்னிடத்துல கொடு என்று சொல்லி சண்டை போடும் பொழுது, யுத்தம் போடும் பொழுது அங்கே ஆண்டவர் அந்த சரீரத்தை விட்டு கொடுக்காதவராய், பிசாசின் கைக்கு விட்டு கொடுக்காதவராய் கர்த்தரே அந்த இடத்தை அடக்கம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. பாருங்க, மோசே மரித்து போயிட்டார். ஆனால் மரித்து போனாலும் அவன் சரீரத்தை கூட கர்த்தர் மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுக்காதவராய் கர்த்தர் காணப்பட்டார். அல்லேலூயா. எந்த அளவுக்கு கர்த்தர் மோசையை நேசித்தார் பாருங்க. சரீரத்தை கூட கர்த்தர் விட்டு கொடுக்கல. அவனுடைய மண்ணாய் காணப்படுகிற சரீரத்தை கூட யாருக்கும் அவன் கர்த்தர் விட்டு கொடுக்காதவராய், பிசாசன் கைக்கு விட்டு கொடுக்காதவராய் அவரே அடக்க பண்ணுகிறவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. மோசேயினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், விட்டு கொடுக்காதவராய். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கர்த்தர் விட்டு கொடுக்காதவராய் மோசையோடு கூட இருந்தார், நம்மோடு கூட இருக்க போகிறார், விட்டு கொடுக்காதவராய். மோசே எப்படி பார்வோன் கைக்கு விட்டு கொடுக்காதவராய் இருந்தார், அவன் ஸ்தோத்திரம் உறவினர்கள் கைக்கு விட்டு கொடுக்காதவராய் இருந்தார், ஜனங்களுடைய கைக்கு விட்டு கொடுக்காதவராய் காணப்பட்டார். அவன் உடன் பிறந்தவர்களுக்கு கூட மோசே விட்டு கொடுக்காம கர்த்தர் காணப்பட்டார். அந்த தெய்வம் இன்றைய நாளில் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். நீங்கள் ஏதோ நினைத்து கொண்டிருக்கலாம், எனக்காக யார் பரிந்து பேசுவார், எனக்காக யார் மன்றாடுவார், எனக்காக யார் வாதாடுவார் என்று. ஆனால் என் தெய்வம், என் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உனக்காக இருக்கிறார். உனக்காக பரிந்து பேச, உனக்காக வழக்காட, உனக்காக யுத்தம் செய்வதற்கு கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு இரண்டாவது காரியமாக கர்த்தர் நம்மோடு கூட எப்படி இருக்க போகிறார்? விட்டு கொடுக்காதவராய் இருக்க போகிறார். எந்த வியாதிக்கும், எந்த பொல்லாப்புக்கும், எந்த வாதை நோய்க்கும், எந்த பிரச்சனைக்கும், எப்பேற்பட்ட கஷ்டங்களுக்கும் கர்த்தர் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை விட்டு கொடுக்காதவராய் நம்மோடு கூட இருக்க போகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இந்த அளவிற்கு நம்ம மேல அன்பு வைத்து உன்னை ஒருவருக்காகவும் ஒரு நாளும் எந்த ஒரு பொருளுக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஒரு சில அற்ப காரியங்களுக்காக நம்ம ஆண்டவரை விட்டு கொடுக்கிறோம். ஆராதனை செய்கிற நேரத்தில் உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை நம்ம விட்டு கொடுக்கிறோம். சோத்திரம் செபிக்க வேண்டிய நேரத்தில் செல்போனையும் சோத்திரம் மற்ற காரியங்களையும் பார்த்து நம்ம ஆண்டவரை விட்டு கொடுக்கிறோம். பாருங்க, நம்மை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று வைராக்கியமா சொன்ன ஆண்டவரை நாம் அநேக வேலைகளில் விட்டு கொடுத்துடுறோம். உலக பொருளுக்காக, செல்வத்துக்காக, பணத்துக்காக, மாயான நட்புக்காக நாம் ஆண்டவரை விட்டு கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் ஏக்கத்தோடு கூட பார்க்கிறார். நான் உன்னை விட்டு கொடுக்காமல் இவ்வளவு நாட்கள் உன் கூட இருந்தேன், ஆனா நீ என்னை எத்தனை தடவை நீ விட்டு கொடுத்தாய் அல்லவா, எத்தனை தடவை நீ விட்டு கொடுத்திருக்கிறாய் என்று ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். அல்லேலூயா. தேவஜனமே, இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுக்காதவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நாம் ஆண்டவரை விட்டு கொடுக்காமல் இருக்கிறோமா? எந்த ஒரு மனிதர்களுக்காகவும், உறவுகளுக்காகவும், செல்வத்துக்காக, பணத்துக்காக நாம் ஆண்டவரை விட்டு கொடுக்காமல் இருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தெளிவாய் நம்மோடு கூட பேசுகிறார். நீ ஆண்டவரை விட்டு கொடுக்காம அவரை நேசிக்கிறவராக நீ இருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னோடு கூட
நித்திய காலமாய் உன்னோடு கூட ஐக்கியமாக இருப்பார், உன்னோடு கூட நெருக்கமாக இருப்பார், உன் கூட விட்டு கொடுக்காதவராய் காணப்படுவார். எல்லாரும் ஒரு விஷய கண்களை மூடி நம்ம எல்லாரும் செபிக்கலாம். எல்லாரும் ஒரு விஷய கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நன்றி ஆண்டவர். எல்லாரும் கண்களை மூடி ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாய் பேசியிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாய் ஆமென் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆமென். சோத்ரம் சோத்ரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நம்மளை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் தான் அநேக தடவை ஆமென் கர்த்தரை விட்டு கொடுத்துறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆமென், நம்முடைய உறவுகளுக்காக, செல்வத்துக்காக, பணத்துக்காக, உலக மாயைக்காக ஆண்டவர் அநேக தடவை நம்ம விட்டு கொடுத்துறோம். ஆண்டவர் மிகவும் அமை கஷ்டப்படுகிறார், மிகுந்த வேதனைப்படுகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஆமென் இயேசுவே. உம்மை உயர்த்துகிறோம் 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 ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். நல்லவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே ஆமென் இவர்கள் நாட்கள் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்பா. ஆண்டவரே எந்த உறவுக்காகவும் எந்த மனிதர்களுக்காகவும் நாங்கள் ஒரு நாள் உங்களை நிந்தித்து பேச மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து உணர்ந்து சொல்லுங்க அப்பா, நீர் கூட இருக்கிறதுக்காக நன்றி, விட்டு கொடுக்காதவா இருக்கிறதுக்காக நன்றி. இனி ஒரு நாளும் யாருக்காக உங்களை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோமாப்பா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிப்போம், ஆராதனை செய்ய வேண்டிய நேரத்தில் ஆராதனை செய்வோம், உண்மை மகிமைப்படுத்த வேண்டிய மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரேப்பா. உங்களுடைய ஊழியம் செய்வோம் ஆண்டவரே. ஒரு நாள் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோமாப்பா, ஒரு நாள் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் ஆண்டவரே சுப்பா. எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. நீர் எங்களை நேசிக்கிறதுக்காக, உரிமை பாராட்ட இருக்கிறதுக்காக நன்றி ராஜா நன்றி ராஜா. எல்லாரும் உணர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா நீங்க கூட இருக்கிறதுக்காக நன்றி, விட்டு கொடுக்காதவராக இருக்கிறதுக்காக நன்றி, ஐக்கியமாக இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நேசரீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீரே. நாம் தலை குனிந்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீரே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஆமென். ஒரு நாள் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு நாளும் எந்த ஒரு வியாதிக்கும், எந்த ஒரு மரணத்துக்கும், எந்த ஒரு பிரச்சனைக்கும் கர்த்தர் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். விட்டு கொடுக்கிற போல சூழ்நிலை வரும், ஆனா முடிவிலே கர்த்தர் நம்மளை கரம் பிடித்து தூக்கி விடுவா. எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆமென் சோத்ரம் ஆமென் அக்னிக்கு விட்டு கொடுத்தது போல காணப்பட்டது. ஆனால் முடிவிலே கர்த்தர் அந்த அக்னியிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா ஆமென் சோத்ரம். அவங்க எல்லாரும் அவன் கர்த்தர் அவங்களை கைவிட்டுட்டாரு, விட்டுட்டாரு. அவங்க ஆராதனை செய்கிற தெய்வனுக்கு வல்லமை இல்லை என்று
சொல்லி எல்லாரும் நின்று பேசினாங்க. ஆனா முடிவிலோ ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அந்த 3 பேரையும் அவன் எல்லாரும் கனப்படுத்தத்தக்கதாய் அவன் 3 பேரையும் கர்த்தர் அவன் மகிமைப்படுத்தினாராம். அல்லேலூயா. இந்த இடத்துல அவன் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட விட்டு கொடுக்காதவராய் இருக்கிறார். சூழ்நிலைகள் தெரியலாம், விட்டு கொடுத்தது போல காணப்படலாம். ஆனால் முடிவிலே கர்த்தர் ஜல பிரவாகம் நம்மளை சூழ்ந்து கொண்டாலும், நம்மளை முழுகடிக்கும்படியாக வந்தாலும் கரத்தை பிடித்து தூக்கி விடுகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளை விட்டு கொடுக்காதவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம ஒரு நாளும் கலங்க செய்யவில்லை. ஆமென் சொல்லி கர்த்தரின் மட்டுமாய் நம்மோடு கூட அசைவாடினதுக்காய், நம்மோடு கூட கர்த்தர் பேசினதுக்காய் எல்லாரும் கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். ஆமென். கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல நம்மோடு கூட இருக்கிறதுக்காக கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் சோத்ரம் ஐக்கியமாய் இருக்கிறதுக்காய் நாம் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் சோத்ரம் நம்மளை விட்டு கொடுக்காதவாய் நம்மோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் தகப்பனே, தருமையான இந்த ஆமென் சொல் ஆராத வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இம்மட்டுமாய் ஆண்டவரை பாடல்களை பாடி உம்மை கனப்படுத்தும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே சுப்பா உம்மை ஆராதனை செய்யும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே சுப்பா. ஆண்டவரே வேத வசனத்தை தியானிக்க உதவி செய்யுங்க. நீங்க எங்களோடு கூட பேசினதுக்காய் நன்றி ராஜா. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் வெளியரங்கமாய் தெளிவாக திட்டவட்டமாய் பேசினதுக்காய் நன்றி ஆண்டவரே சுப்பா. கேட்ட இந்த வார்த்தை பிரகாரமாய் இவர்கள் வாழ விட்டு கொடுக்க கிருபை செய்யுங்க ராஜா. எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் நன்றி. எங்களுக்குள்ள இருக்க பயங்கள் கலக்கங்கள் நாம் எல்லாம் திகில்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தை போடுங்க ராஜா. நாம மாத்திரம் மகிமைப்படுத்தோம். எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் உனக்கே செலுத்துகிறோம் ராஜா. உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா விசுவாசிகளோடு கூட உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே என்று ஆமென் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆமென் சோதரம் ஆண்டவரே கர்த்தருடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். அவர்கள் தேவைகளை கர்த்தர் சந்திங்க. மீண்டுமாய் சபைகள் திறக்கப்பட்டு நாங்கள் கூடி ஆராதனை செய்ய கர்த்தர்கள் கணக்கரகம் செய்யுங்க. ஆசீர்வதி பலப்படுத்துங்க. எல்லா துதிகான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களையும் நம்மோடும் வீடுகளில் இருந்து ஆராதனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நித்திய காலமாய் இருப்பதாக. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஸ்தோத்திரம். வருகிற வாரங்களில் மீண்டுமா இதே போல் நாம் ஆராதனை செய்வோம். கர்த்தர் கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: யெகோவா இரட்சணிய சபை, நம்பர் 14, கோரி சந்து, வண்ணாரப்பாளையம், கடலூர் 607001. மற்றும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9618182869 மற்றும் 9442657348.